அந்த கர்ப்பிணி பொண்ணை வந்து கொல்ல வந்த விஷயம் எனக்கு எப்படியே தெரிஞ்சுக்கணும்னா, இவன் வந்து டீ ஷாப்பில் வந்து வேலை பார்ப்பான் ஒரு இடத்துல. வேலை பார்க்கும்போது பொண்ணை வந்து கொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு வந்து அந்த ஓனர் வந்து இவன்கிட்ட சொல்லியிருப்பான். பாவம் அந்த பொண்ணு நம்ம கடைக்கு வந்து போகும் அப்படின்னு. இவன் நினச்சிருந்தா அப்போயே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட முடியும், பார்த்துருங்கன்னு. அவன் வந்து இவனை நம்ப மாட்டா. அதனால தான், ஏன்னா இப்படி திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து கொல்ல போகிறான் அப்படின்னு வந்து சொன்னால் வந்து யாரும் நம்ப மாட்டாங்கள்ல. அந்த விஷயம் இப்படி உனக்கு தெரியும், யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக கேட்பான். அப்புறம் அந்த ஓனர் பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறனால வந்து லூஸ் விட்டு அப்புறம் வந்து அந்த இடத்துக்கு போய் காப்பாற்றிருப்பான். இங்கே அந்த ஓனர் சொல்லி இவன் வந்துட்டு போயிடறான் அந்த டீ ஷாப்பருக்கு. அந்த இடத்துல வந்து பணக்காரங்க மட்டும்தான் வந்து குடிக்க முடியும், அந்த மாதிரி இடம் பார்த்து போ. அவனும் வந்து போய் காப்பாற்றிடுறான். காப்பாற்றி அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். அங்கே உள்ள காஃபி ஷாப்லேயே வந்து காஃபி வாங்கி கொடுத்துட்டு அந்த ஓனர் வந்து பணமும் கொடுத்துருப்பான் இவனுக்கு, தேவைப்படம் வச்சுக்கோன்னு. அப்புறம் இவன் வீட்டுக்கு நேராக கூப்பிட்டு போயிடுறான். அப்புறம் அங்கேயே போய் தங்குறா. இந்த மாதிரி உங்களை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, யாருன்னு தெரியல, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு. அதாவது அந்த கெடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து இவ காப்பாற்றினால வந்து அந்த வில்லனோட அண்ணன் வந்து இவளை கொல்லணும்னு நினைப்பான். அப்புறம் அவனை செத்துறான் அப்படின்னு பார்த்துருந்தோம்ல. இவளை வந்து எப்படி இவன் பார்க்குறான்னா, அந்த பொண்ணை இவன் வந்து அந்த ட்ரெக்கை வந்து யார் இது அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருப்பான். அப்படி போகும்போது இவன் ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருப்பா. இவன் அந்த பொண்ணை வந்து பார்த்துருப்பான். இவன் வந்து ஆட்டோவில் வந்து இருப்பான். அப்போ வந்து பார்த்து பேசலை. ரெண்டு பேரும் வந்து பஸ் ஸ்டாண்ட் டீ கடைக்கு வந்து இவனும் பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறான் கண்டுபிடிக்கிறதுக்காக. அங்கே போய் ஏதாவது வந்து யாராவது பிடிச்சி கேட்குறான் அப்படின்னு. ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட் போகிறான். ஒரே நேரத்தில் பஸ்லேருந்து இறங்க, இவன் வந்து ஆட்டோவில் வந்து இறங்க. ரெண்டு பேரும் போய் ஒரு டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறாங்க. டீ குடிக்கும்போது ஃபோனில் இந்த கற்பனை பொண்ணுக்கிட்ட வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன் அப்படி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கற்பனை பொண்ணு பார்த்துருங்க, கற்பனமாக இருக்கீங்க, பார்த்துருங்க, நல்லா சாப்பிடுங்க, வீட்டில் நல்லா சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும், உங்களை கொல்லணும்னு நினைக்கிறான்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் அந்த கடையிலேயே. அப்புறம் அந்த கெடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட வந்து கேட்பான், யாரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, எது கொல்லணும்னு நினைக்கிறாங்க, கற்பனை பண்ணுறீங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்பா. கேட்டு வந்து அது அவங்க பேரா, அவங்க பேர் வந்து தமிழரசி அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு அவங்க ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவங்க ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஓ, இந்த பொண்ணா, இவங்களை வந்து இந்த லேடி எனக்கு தெரியும், இவங்க தான் என்னை காப்பாற்றுறாங்க அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா ஹீரோக்கிட்ட. ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரியும் இந்த சீனு. அப்புறம் வந்து அந்த வில்லனோட அண்ணன் வந்து செத்தப்புறம் வந்து ஹீரோ வெளியே போயிட்டான்னு சொல்லியிருந்தல அந்த பழைய வீடியோவில், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை போய் பாருங்கள். நான் அந்த வீடியோ காரணத்தை சொல்கிறேன். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருப்பான். யார்? அந்த ஓனர் கடைக்கு அந்த பொண்ணை வந்து கொல்லணும்னு நினச்சி வந்தது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அங்கே உள்ள லோக்கல் ரவுடிஸ்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அது யார் சொல்லினா வந்து இவனோட ஓனர் சொல்லியே. அவங்களும் நல்ல பசங்க தான், நம்ம கடையில் வேலை பார்த்தாங்க, சூழ்நிலை அப்படி ஆகிடுச்சு இவனுங்கள அவனுங்கள போய் பாரு, நான் சொன்னேன்னு சொல்லு, அவனுங்க வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த ஓனர் பேரை சொல்கிறான். அந்த ஓனரோட பேர் திலீப். அந்த பேரை சொன்னோடனே இவனுங்களும் வந்து சொல்லிடுறாங்க, இதுக்கு வந்து யார் காரணமாக இருப்பா அப்படின்னு வந்து விசாரிச்சு. அவனுங்களுக்கு வந்து அவனுக்கு ரவுடி ஆகிட்டானுங்கிறனால மற்ற ரவுடிங்கெலாம் காண்டாக்ட் இருப்பாங்க அப்படிங்கிறதுனால அவங்ககிட்டலாம் விசாரித்து வந்து
என்னப்பா அந்த பொண்ணை வந்து கொண்டாச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுங்க பேசி இந்த பொண்ணை அந்த கருப்பணி பொண்ணு கொண்டாச்சான்னு வந்து இவனுங்க பேசி கடைசியில் எவன் கொல்லணும்னு நினச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாருன்னா அவன் பெரிய டீ ஷாப் வச்சுருக்கவன், அதாவது ஹீரோ வேலை பார்த்தால அந்த ஓனரை விட பெரிய பிஸ்னஸ்மேன், ரிச்சான பிஸ்னஸ்மேன், பணக்காரங்களுக்குலாம் பணக்காரன், இன்னும் பணக்காரன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே போகலாம் அவனை பற்றி. அவன் வம்சமே ஏழையாக இருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி அவனோட டீ ஷாப்புக்கு வந்துடுறா. அந்த ரிச்சான பிஸ்னஸ்மேனோட டீ ஷாப்புக்கு வந்து டீயை குடிச்சிட்டு தெரியாமல் கீழே கொட்டிடுறா. இவன் அந்த இதை பார்த்துடுறான். என்னோடய டீயை தெரியாமல் கூட சிந்திடக்கூடாது யாரும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கேட்டவன். அப்புறம் டீ ஷாப் வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு டீ மேலே ஒரு போதை. அந்த கற்பனை பொண்ணு வந்து டீ சிந்திப்பா, அதனால் கொல்லணும்னு நினைக்கிறான். அதுக்காக கொல்லணும்னு நினைப்பானு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து அந்த டீ பிஸ்னஸ் ஆரம்பித்த ஃபஸ்ட்டு நாளே கொலை பண்ணான். இவன் டீ ஷாப் ஆரம்பிச்சுட்டு இந்த வில்லன் அவனோட டீ ஷாப் ஆரம்பிச்சுட்டு வேறு ஒரு இடத்துக்கு போய் கொலை பண்ணுறான். அது எந்த இடம்னா அது ஒரு காஃபி ஷாப், ரிச்சான பணக்காரங்க மட்டும் வர காஃபி ஷாப்பில் கொலை பண்ணுறான். எவனோ ஒருத்தன் காஃபி தெரியாமல் கொட்டிட்டான்னு கையிலே அடித்து கொலை பண்ணிடுறான். யாராலையும் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது, எந்த போலீஸாலும் கேட்க முடியாது. இந்த வில்லனோட டீ ஷாப்புக்கே போய் டீயை குடித்து அவனை பார்த்து வச்சுட்டு போலீஸாக போய் கடைசியில் போய் பிளானை போட்டு கொண்டு வர்றான்.